ஜோ நில்லியா வராதியான்னு சொன்ன காங்கு அவன் சொன்னதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போட்டு ஒரு ஸ்பியரை போட்டு தூக்கின நம்ம காஜ்லான்னு சொல்லிட்டு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் லீக் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்றா பார்த்துடலாம். ஹே ஹாய் கேஸ் அண்ட் நான் உங்கள் ரெக்ஸ்லே ஷீமோ கிட்ட அடி உதை வாங்கிட்டு வந்த நம்ம காங் ஒத்த கையில் ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு. இந்த சீன் எனக்கு பார்க்க ஒரு மாதிரி காங் அவ்வளோ பாவமாக காமிச்சிருப்பாங்க. படுத்துட்டு அது லாஸ்ட் மை ஹோம்னு சொல்லுவார். இது வந்து லீக் ஆனதா இல்லை இவங்க அஃபிஷியலாக விட்டாங்களான்னு தெரில. அண்ட் அதுக்கடுத்து தான் அந்த ஜியாவோட அந்த கை தோடுற மாதிரியான இந்த சீக்வன்ஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜியா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எனக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே, இருடா நான் போய் காஜில் டீமுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஸோ காங்கு தான் இங்கே இருக்கிற ஹேலோ டனல் மூலமாக அப்படியே வந்து பிரமிடுக்கு அந்த சைடை மேலே போயிருப்பாங்க. அங்கே போனால் நம்ம காஜில் ஆல்ரெடி ரெடியாக நின்றுட்டு இருப்பார். கொயால காங்க பார்த்துட்டு டேய் நீ வேறு வந்துட்டியாடான்னு சொல்லிட்டு காங்குக்கு ஒரு ஸ்பியர் தான். லைக் காங்கு இங்கேருந்து கை காமிச்சு காஜில் நான் இங்கே இருக்கேன் நம்ம டனலுக்குள்ளே போகலாம் அதோ அங்கே பாரு ஓட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கேண்டா அடிக்க வராங்கிற மாதிரி காங்கு ரியாக்ஷனு காங்குக்கு ஒன்றுமே புரியல. ஆல்ரெடி அவர் செம்ம அடி வாங்கி டயர்டாக வந்தா காஜிலாவும் மறுபடியும் வந்து அடிக்குது. லைக் இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் காங் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக காங்கை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். டைமில் செக் பண்ணி பாருங்க. இருந்தாலும் காங் பாவம் தான். ஏன்னா ஹியூமனிட்டிக்காக லைக் காஜிலா கிட்ட நம்ம ஹெல்ப்பு கேட்ட வந்தா லைக் காஜிலா மறுபடியும் அடிக்க வராப்புல. ஒரு மாதிரி பாவமாயிடுச்சு இந்த இடத்துல காங் பார்க்கும்போது. அண்ட் காங் எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சி போச்சு. அந்த எமோஷன்ஸ்லாம் ஃபேஸ் ரியாக்ஷன் அவ்வளோ அழகாக காமிக்கிறாரு. காஜிலாவும் சும்மா இல்லாமல் அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு அந்த வேகத்தில் வந்து ஒரு முட்டுறாரு. ஒரு ஸ்பியர் தான். லைக் காங்கு அப்படியே அந்த பிரமிடே உடச்சிக்கிட்டு போய் கீழே பின்னாடி விழுறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் மாத்ரா வந்து இவங்களை சமாதானப்படுத்தி இவங்க 2 பேரும் ஹேலோ எர்த்துக்குள்ளே போயிட்டு சண்டை போட போகிறாங்க. ஹியூமன்ஸோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஹேலோ எர்த்துக்குள்ளே போகும்போது லைக் காங்கோட இனத்தில் இருக்கிற இன்னொரு ஒருத்தன் வந்து அந்த கிராஃப்டே உடைக்கிற மாதிரி பாஞ்சு வரான். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஆர்னெக்ஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நம்ம இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு காங் சிரிக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவும் வந்திருக்கு. அதில் அந்த பல்லு ஸோ மாற்றின பல்லையும் தெரியுது கிளியராக. ஸோ அந்த பல்லு பிடுங்கிறது மாற்றுறது அதை கூட காமிச்சிட்டானுங்க. ஸோ இந்த டபிள்யூபியை நம்ம அடிச்சும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, காரி துப்பியும் பார்த்தாச்சு. வெக்கமே இல்லாமல் துப்புனா தொடச்சிக்குவோண்டா. நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்க்க போகிறீங்க லைக் இந்த ஐமேக்ஸா 3D அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேற ஒரு சந்திக்கிறேன். டாடா பை பாய்.